பழைய தமிழர் காலத்தில் போலீஸு ஃபிங்கர் பிரிண்ட்டு சிசிடிவின்னு எதுவுமே கிடையாது. ஆனால் க்ரைமை சால்வ் பண்ணுற சிஸ்டம் நம்ம ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருந்திருக்கு. முதல்ல குற்றம் நடந்த உடனே அண்மனைன்னு சொல்லப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் குரூப் காலடி சுவடு, மண் தடம், கொள்ளை நடந்த திசை இது எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணுவாங்க. குற்றவாளியை கண்டுபிடிக்க சுவடி சாஸ்திரம்னு ஒரு மெத்தட் இருந்திருக்கு. நிலத்தில் விழுந்த பாதம், ஆளோட எடை, ஹைட்டு, நடை வேகம் இது எல்லாத்தையுமே கெஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. கடுமையான தெஃப்ட் கேஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா உறவு பரிசோதனை யூஸ் பண்ணுவாங்க. குற்றம் நடந்த வீட்டில் வந்திருந்த எல்லா விசிட்டர்ஸையும் செப்பரேட்டாக கொஸ்டின் பண்ணுவாங்க. சமையல் புகை, காலனியின் மண் வாசனை, கையில் இருந்த குறுக்கு குறி யாரோட மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. மிகப்பெரிய மர்டர் கேஸ்லலாம் ஊர் பஞ்சாயத்து மாதிரி நடத்துவாங்க. இது ஒரு ஓப்பன் கோர்ட் மாதிரி. அங்கே பப்ளிக்கு கூட கொஷின் கேட்க சான்ஸ் கொடுப்பாங்க. இதில் மெனி டைம்ஸ் குற்றவாளி டென்ஷனில் உண்மையாக சொல்லிடுவாங்க. அதுலேயும் பெருசு என்னென்னா, தமிழர் காலத்தில் இருந்த அனுமன் காவல் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்க்கும் ஒரு ஸ்பெஷல் நைட் வாட்ச் குரூப் இருந்திருக்காங்க. அவங்க சஸ்பீஷியஸ் மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. டெக்னாலஜி இல்லாமையே லாஜிக்கு, அப்சர்வேஷனு, பப்ளிக் சப்போர்ட், இதனால் ஏன்ஷியன்ட் தமிழ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் நேர்மையாகவும் மிக வேகமாகவும் நடந்திருக்கு.